இன்று வரக்கூடிய இந்த 24 நிமிடங்களை சரியாக பயன்படுத்துங்க. ஒரு துண்டு வெல்லம் போதும் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம். தவற விட்டுடாதீங்க. அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற, அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற. அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரும். அபிஜித் நட்சத்திரம், இப்போ நான் சொல்ல போகிற அந்த அபிஜித் நட்சத்திர நாள் அப்படிங்கிறது எப்பயாவது மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் வரும். ஆனால் இந்த நட்சத்திரமானது மிக அரிதாக இந்த மாதிரி ஒரு நாளில் வருது. அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது நடுப்பகல் இருக்கு இல்லையா, மதியம் 12 மணி. அந்த 12 மணிக்கு முன்னாடி 24 நிமிடம், பின்னாடி 24 நிமிடம், மொத்தம் 48 நிமிடம் வரும். அதாவது 11:36 காலையில் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் இருந்து மதியம் 12:24 வரை வரக்கூடியது இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது. அபிஜித் அப்படின்னாவே வெற்றியை குறிக்கக்கூடியது. இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது வெற்றியில முடியும். எந்த ஒரு நல்ல வேலை தொடங்கினாலும் அதனால இந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபிஜித் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா சுக்லபட்சத்தோட சில யோகங்களோட சேர்ந்து வரக்கூடிய நாளில் அது விலை மதிப்பற்றதாகவும் அற்புதமானதாகவும் மாறுமா. சில நாட்களில் தான் அந்த மாதிரி வரும். சில திதிகள், நட்சத்திரம், ராசி அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த முகூர்த்தமும் வர்றப்ப அது மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும். அந்த 48 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா முழு வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில முகூர்த்தங்களை நம்ம அதை தவற விட்டுடவே கூடாது. நான் சொல்லுவது அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிஜித் நட்சத்திர நாள். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும். 27 நட்சத்திரத்தை தாண்டி ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது 28வது நட்சத்திரம். இந்த 28வது நட்சத்திரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அபிஜித் நட்சத்திரம் உத்திராடத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நாளில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து இந்த ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட மனைவிகளாக ஜோதிட சாஸ்திரத்திலையும் புராணங்கள்லையும் சொல்லப்படும். ஆனால் இந்த 28வது அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ண பகவானோட தனிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 28வது நட்சத்திரத்தை, இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கலியுகத்தில் மக்கள் தவறாக பயன்படுத்திடுவாங்கன்னா கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயிலிறகளை ஒளிச்சு வச்சதாக சாஸ்திரம் சொல்லுது. இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வெற்றியில முடியும் அப்படிம்பாங்க. அதனால நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு செயல் செஞ்சீங்கனாலும் இந்த நாட்களில் நம்ம தொடங்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சில சமயங்களில் மாற்றி சொல்கிறாங்க. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒருத்தர் சொல்லுவாங்க, திருக்கணிதம் படி ஒருத்தர் சொல்லுவாங்க. அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாசி மாசத்துல அபிஜித் நட்சத்திரமானது மகா சிவராத்திரி இருக்கக்கூடிய நாளில் இது வருது. பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில மகா சிவராத்திரி இருக்கு. அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எது வரையும் இருக்குது அப்படின்னா இரவு 8:36 வரையும். அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அப்போ அபிஜித் நட்சத்திரம் எப்போ அப்படின்னா இரவு 8:24 இருந்து இரவு 8:48 வரையும் இருக்கக்கூடிய நேரம்தான் அபிஜித் நட்சத்திர நேரம். இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரம். எப்பவும் இருக்கிறத விட இது மிக அரிய சக்தி வாய்ந்த நேரம். அதனால் இந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த மகா சிவராத்திரியின் போது வரக்கூடிய முதல் கால பூஜை அப்படிங்கிறது ஈவினிங் 6 to 9, இரவு 9 மணி வரையும் இருக்கக்கூடிய நேரம். இந்த 9 மணிக்குள்ளே இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. அதனால் அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது,
மகா சிவராத்திரியின் முதல் கால வேலை இருக்கு இல்லையா, அந்த நேரமாகவும் இருக்கு. அதனால இது மிக மிக சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா மகாவிஷ்ணுவை பெருமாளை நம்ம வழிபடுவோம். மகா சிவராத்திரினா நம்ம சிவனை வழிபடுவோம். இந்த பரிகாரத்தை செய்யும் போது நீங்கள் சிவனையும் பெருமாளையும், உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக முருகன் இருந்தார் அப்படின்னா முருகன் வேறு சிவன் வேறு இல்லை. சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து உருவானவர் தான் முருகன். அதனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் பெருமாளையும் சிவனையும் முருகனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எப்போவும் நம்ம யூஸ்வலாக நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிடுவோம் இல்லையா, அதை செஞ்சுட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வேண்டுகோளை முதல்ல சொல்லிட்டு ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க. அதில் நெய் தீபம் ஏற்றிருங்க. அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை சொல்லணும். ஆனால் உங்களுக்கு பல கோரிக்கை இருக்கலாம், பல இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கணும். அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். அடுத்தவங்களை கெடுக்கும்படி எந்த வேண்டுகோளையும் நீங்கள் வைக்கக்கூடாது. கடைசியில் நெகட்டிவாக நமக்கே வந்து சேர்ந்துடும். அதனால் செய்யக்கூடாது. இந்த நெய் அகல் விளக்கில் மகாலட்சுமிக்கு பிரியமான பச்சைக்கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த பச்சைக்கற்பூரை பவுட்ரு பண்ணி அதில் கொஞ்சோண்டு அந்த நெய்யில் போட்டுடுங்க. இது மாதிரி செய்கிறப்ப லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, நான் சொல்லக்கூடியதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுகோளானது பலிக்கும். கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை தீரும். பணம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். எவ்வளவு வேண்டுமோ, அதாவது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அது உங்கள் கையில் வந்து சேரும். உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், எல்லா தேவையும் சொல்லக்கூடாது. எது தேவையாக இருக்கோ அந்த தேவையை மட்டும் இறைவன்கிட்ட சொல்லணும். இப்போ இந்த நெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை நீங்கள் சொல்லணும். ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேய்தீனாம் பவதா பலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமா. இதுதான் அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அரச இலை எடுத்துக்குங்க. அரச இலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க செம்பருத்தி இலை கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த அரச இலையில ஒரு துண்டு வெல்லம் வச்சு அதை நீங்கள் நெய்வேத்தியமாக சாமிக்கு எது வச்சிருந்தாலும் கூட இந்த இலையில இந்த வெள்ளத்துண்டை வச்சிருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன வேண்டுதலோ, சீக்கிரம் உங்கள் மகனுக்கு திருமணமாகணும் அப்படின்னா, இறைவா என்னுடைய மகனுக்கு சீக்கிரம் திருமணமாகணும், என்னுடைய வேண்டுதல் நிறைவேறி எனக்கு வாழ்க்கையில் இனிப்பான செய்தி கிடைக்கணும், என் வாழ்க்கை இனிப்பாக இருக்கணும் இப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் வேர்டை பயன்படுத்தி நீங்கள் வேண்டிக்கிங்க. பிறகு அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு நில வாசலில் வச்சுருங்க. நில வாசல் அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வாசம் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த அரச மர இலையில இருக்கக்கூடிய இந்த வெள்ளத்துண்டோடு நம்ம அப்படியே வைக்கிறோம். இதை ஏதாவது ஒரு ஜீவராசி, எறும்போ இல்லை எந்த ஜீவராசி சாப்பிட்டாலும் சரி, எல்லா உயிரினங்கள்லையும் கடவுளை பாரும்பாங்க. அதனால் எந்த உயிரினம் அதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த உயிரினத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த நில வாசலில் நம்ம வைக்கிறதன் மூலமாக குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும், பெருமாளோட அருளும். அபிஜித் நட்சத்திரம் இல்லையா, அதனால் இந்த தெய்வங்களோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.